மவுண்டன் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறோம். சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனை நோக்கி பார்ப்பேன் என்ற வார்த்தை மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்பட போகிறார். முதலாவதாக சிறுமைப்பட்டவனை அவர் நோக்கி பார்க்கிறார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 52 வசனத்திலே பார்க்கிறோம். நாம் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எபிராம் என்று பெயரிட்டான். இங்கு பார்க்கிறோம் யோசேப்பு என்ற மனுஷனை குறித்து. அவன்தான் இந்த வார்த்தையை சொல்கிறான். யோசேப்பு குறித்து நாம் பார்ப்போமானால் அவன் தன் தகப்பனோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவன் சகோதரெல்லாம் அவனை பகைத்தார்கள். பகைத்த போது அவர்கள் அவனை ஒரு குழியிலே போட்டார்கள். போட்ட பிறகு அந்த குழியிலிருந்து எடுத்து அவர்கள் இஸ்மவேல் என்பவர்களிடம் 20 வெள்ளி காசுக்கு அவர்கள் விற்கிறார்கள். அந்த இஸ்மவேலர் அவர்கள் எகிப்துக்கு சென்று போத்திபார் என்ற மனுஷனிடத்தில் யோசேப்பை அவர்கள் விற்கிறார்கள். விற்ற பிறகு அந்த போத்திபார் என்ற வீட்டிலே யோசேப்பு ஒரு அடிமையாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பது அர்த்தமாக அவன் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்கும்படி செய்தார். அவனை அந்த எஜமான் கண்டு இவன் மூலமாக என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது எண்ணி அதன் வீட்டின் முழு பொறுப்பையும் அவனுக்கு தருகிறார். அந்த முழு பொறுப்பையும் ஏற்ற பிறகு அந்த வீட்டிலும் ஆசீர்வாதம் வருகிறது. அவனுடைய எஜமான வீட்டின் வெளியிலும் ஆசீர்வாதம் வருகிறது. அது இப்படியாக அவன் வாழ்க்கை சென்று கொண்டிருந்த வேளையில் அந்த போத்திபார் என்னுடைய மனைவி ஒரு நாள் அவனிடத்தில் தேவையில்லாமல் அவள் காரியங்களை சொல்லி இடைப்படுகிற போது அவன் தன் ஜீவன் தப்பதற்காக தன்னுடைய கர்த்தருக்கு பயந்து அவன் தன்னுடைய ஆடையெல்லாம் விட்டு அவன் ஓடி போகிறான். ஓடி போகிற வேளையில் அவருடைய மனைவி அவனுடைய கணவர் போத்திபாரிடத்தில் சொல்கிறார், இவனிடத்தில் தவறாக நடந்து கொண்டு என்னை வேறு விதமாக நடத்த பார்த்தான். அவனுடைய ஆடையை பிடித்த போது அவன் விட்டு ஓடிவிட்டான் என்று சொன்னார். இங்கு பார்க்கிறோம் யோசேப்பு ஒரு அடிமையாய் வந்தான். அதே நேரத்தில் தேவன் அவனோடு இருந்ததுனாலே அவன் அந்த வீட்டிலே தேவன் அவனை உயர்த்தினார். ஆனால் உயர்த்திய அந்த இடத்திலிருந்து பார்ப்போமானால் இங்கு போத்திபார் மனைவி மூலமாக ஒரு தடை வருகிறது. அப்பொழுது அந்த போத்திபார் எஜமானன் என்ன பண்ணுறானா, யோசேப்பை சிறையில் அடைக்க அவன் அதற்கான காரியங்கள்லாம் செய்கிறான். அதை குறித்து நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 40 அதிகாரம் 21-23 வரைக்கும் பார்ப்போமானால் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசால் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கபடி செய்தார். அங்கு சிறைசாலையிலே அவன் சென்றபோதும் அங்கு சிறைசானுடைய தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி தேவன் செய்கிறார். அது மாத்திரமல்ல, 22 வசனத்திலே பார்க்கிறோம், சிறைசாலை தலைவன் சிறைசாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்த எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். இங்கு பார்க்கிறோம் சிறைசாலை தலைவன் அவனோடு கூட தேவன் இருக்கிறான் என்பதை அறிந்து முழு பொறுப்பையும் யோசேப்புக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 23 அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினால் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைசாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இங்கே பார்க்கிறோம் கர்த்தர் அவனோடு இருந்ததுனாலே கர்த்தர் அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார். அதனாலே விசாரணைக்காரனாக அந்த சிறைச்சாலை தலைவன் வைக்கிறான். இதை பார்ப்போனால் இங்கு அவன் சிறைசாலை தான் இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த சிறைசாலையிலும் அவன் உயர்ந்திருக்கும்படி காரியங்களை செய்த அந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் பல சிறையிருப்பு காணப்படலாம். ஆனாலும் கர்த்தரோ உங்களோடு கூட இருக்க நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் கர்த்தர் தாமே அந்த இடத்திலும் உங்களை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு பிரச்சனை முடிந்து மற்றொரு பிரச்சனைக்கு நாம் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல உங்களோடு கூட இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையிலும் சிறுமைப்பட்டு போகிற சூழ்நிலை வருகிறது என்று கலங்க வேண்டாம். யோசேப்போடு இருந்தவர் உங்களோடு கூட இருப்பார். பிறகு பார்வோனுக்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்கிறான். அதனால் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக மாறுகிறான்.
அது மாத்திரமல்ல, பார்வோன் அஸ்னாத் என்ற ஒரு மனைவியை கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இங்கு பார்க்கிறோம், இங்கு அவனுக்கு முதலாவது மகன் மனாசே பிறக்கிறான். பிறகு 2வது மகன் பிறக்கிறான். அவனுக்கு எப்ராம் என்று பெயர். அதற்கு அர்த்தம், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தை தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று அர்த்தம். எந்த இடத்தில் சிறுமைப்பட்டிருந்தார்களோ அதே இடத்திலே தான் யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அதே போல நீங்கள் எந்த இடத்திலும் சிறுமைப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த சிறுமைப்பட்ட இடத்திலே தேவன் உங்களை உயர்த்த, உங்களை பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்திலே உங்களை தலை நிமிர செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருமுறை ஒரு ஊழியர் சொன்னார், துபாய் தேசத்துக்கு அவர் ஊழியத்துக்காக சென்றிருந்த போது அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்திலே ஒரு நபர் காத்து கொண்டிருந்தார். அந்த நபரை பார்த்தவுடன் அவரோடு கூட சென்று காரில் ஏறின போது, அவர் பென்ஸ் கார் இருந்தது, அந்த காரில் அவர் ஏறினார். ஏறின பிறகு அவரை அழைத்து கொண்டு சென்றபோது ஒரு டீ கடை வந்தது. அந்த டீ கடைக்கு முன்பாக அவர் நிறுத்தினார். அவர் நினைச்சார், நீங்கள் வேறு இடத்துக்கு வீட்டுக்கு தான் என்னை கொண்டு சொல்லுவீங்கன்னு நினைச்சா நீங்கள் டீ கடைக்கு வந்து நிறுத்துறீங்களே என்று கேட்டபோது அவர் தன்னுடைய காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார். நான் இந்த துபாய் தேசத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பாக வந்தேன். நல்ல ஒரு வேலையெல்லாம் நான் இருந்தேன். ஆனால் அந்த வேலையை இழந்து விட்டேன். இழந்தவுடன் நான் சொந்த தேசமாக இந்தியாவுக்கு நான் வரலாம், தமிழ்நாட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். ஆனாலும் இதே இடத்துல இருந்து நான் எப்படியாவது பிழைப்பை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து நான் துபாய் தேசத்திலே வேலைக்காக தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. கடைசியாக இந்த டீ கடையில் வந்து நான் வேலை கேட்டேன். அப்பொழுது அந்த முதலாளி சொன்னார், நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இங்கே இல்லை என்று சொன்னார். ஒரே வேலை இருக்கிறது, நீங்கள் சாதாரண ஒரு தொழிலாளியாக இதில் ஜாயின் பண்ணலாம் என்று சொன்னார். அப்பொழுது நான் சரி என்று சொல்லி இந்த டீ கடையில் சாதாரண ஒரு தொழிலாளியாய் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்பொழுது நான் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். அப்பொழுது அங்கே இருக்கிற ஒரு நபர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டேன். பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது இந்த டீ கடைக்கு பல ஷேக்குகள் வருவார்கள், வந்து செல்வார்கள். அவர்களிடத்தில் ஒரு நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அதன் மூலமாக அவர்களோடு நல்ல பழக்கம் ஏற்பட்டதுனால என்னை பார்த்து அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதே நேரத்தில் நான் இருந்த அதே டீ கடையில் நான் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து என்னை ஒரு நல்ல ஒரு மேனேஜராக மாற்றினார்கள். அப்பொழுது அந்த ஷேக் சொன்னார்கள், உன்னிடத்தில் இவ்வளோ திறமை இருக்கிற, என்னிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிற நிறுவனத்தில் வந்து நீங்கள் இணைந்து எங்களோடு கூட வேலை செய்யலாமே என்று சொன்னபோது நானும் ஒத்துக்கொண்டு அந்த நிறுவனத்துக்கு போய் நான் வேலை செய்தேன். பிறகு பார்ப்போமானால் அந்த ஷேக்குகளை சொன்னார்கள், உனக்குன்னு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு பிஸ்னஸை எனக்கு ஆரம்பித்து கொடுத்தார்கள். இப்பொழுது பார்ப்போமானால் அந்த பிஸ்னஸ் படுகி பெருகி இருக்கிறது. நான் எப்பொழுதும் அந்த ஷேக்கோடு போவதற்கு முன்பாக, பிஸ்னஸ் போவதற்கு முன்பாக காலையில் எழுந்து நான் ஜெபித்து வேதத்தை வாசி குடும்பத்தை முடித்து விட்டு தான் நான் எந்த ஒரு பிஸ்னஸாக தான் வேலைக்கு நான் செல்வேன். அப்படியாக கர்த்தர் மட்டுமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வீட்டு பக்கமாய் வந்தார். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஒரு பங்களா இருந்தது. அந்த பங்களாவில் 4 பக்கம் பென்ஸ் கார்கள் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தோன்னு சொன்னால், இது யார் வீடு என்று நான் அந்த ஊழியக்காரர் கேட்டபோது சொன்னார், இது என்னுடைய வீடு தான் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், கர்த்தர் தானே என்னை சிறுமைப்படுத்தி, நான் சிறுமைப்பட்ட ஒரு மனுஷனைப் போல இந்த துபாய் தேசத்தில் நான் இருந்தேன். ஆனால் சிறுமைப்பட்ட என்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து என்னை இவ்வளவாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த நாளிலும் நீங்கள் சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலை போல என்னை கடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் காரி சுத்தி உள்ளவனாக மாற்றினது போல இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்க நீங்கள் இடம் கொடுக்கும் போது நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்கும்படி அவர் செய்வார். செய்து உங்களை மேன்மேலும் உயர்த்த அவர் வல்லவராயிருப்பார். எனவே இந்த நாளிலும் நீங்கள் அவருக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த மனுஷனை உயர்த்தி அந்த துபாய் தேசத்தில் வைத்தது மாத்திரமில்லை, அவர் சொன்னார், இன்னொரு காரியம் சொன்னார், நான் இப்பொழுது இந்திய தேசத்தில் இருக்க எல்லா விதமான சபைகளுக்கும் சரி ஊழியங்களுக்கும் சரி நான் என்னுடைய பணத்து மூலமாக நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். எனவே இந்த நாளிலும் கர்த்தர் தாமே அப்படியாக அவரை உயர்த்தி வைத்தார். இந்த நாளிலும் உங்களை சிறுமையை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் சிறுமையை பார்த்து கர்த்தர் தாமே யோசேப்பை உயர்த்தியவர், அந்த மனுஷனை உயர்த்தினவர், உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே பார்த்தபடியாக சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுவு நோக்கி பார்ப்பேன் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாளிலே சிறுமைப்பட்டு
இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. என் வாழ்க்கை நான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஒன்றும் நடக்கவில்லையே, என் வாழ்க்கை சூனியம் போல காணப்படுகிறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பெல்லாம் எடுத்து போடும். அன்று யோசேப்பை சிறுமைப்பட்டிருந்த யோசேப்பின் வாழ்க்கையை எவ்வாறு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அந்த தேசத்திலே அப்பா எகிப்து தேசத்திலே எவ்வாறு அப்பா அவனை உயர்த்தி வைத்தீரோ, அது சிறுமைப்பட்ட அந்த காரியத்தை நினைவு கூறும்படி அவன் சொன்னபடி நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவனனை பழுக பண்ணிறான்னு சொல்லி எப்ராம் என்று பேர் வைத்து அந்த பிள்ளைக்கு பேர் வைத்து நினைவுபடுத்தினானோ, அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே சிறுமையை அப்பா நீர் மாற்றி ஆண்டவரே கர்த்தர் தாமே என்னை நினைத்து என்னை இந்த காரியத்தில் எந்தெந்த காரியத்தில் நான் சிறுமைப்பட்டிருந்தோம் அந்த காரியத்தெல்லாம் என்னை பழுக பண்ணுவார், என்னை உயர்த்துவார் சொல்லுவார். ஒரு நம்பிக்கை அவளுக்குள் வைத்து நீர் தாமே அவளை வழி நடத்த வேண்டுமாய் கேட்கிறோம். நீரே அவர்களை ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.